குருபியோ நமக. காஸ்மிக் கனெக்ஷன்லேருந்து ஜெயலட்சுமி ஸ்ரீராம். இந்த 2025ஆம் வருடம் எல்லா வருட கிரகங்களும் இடம் மாறுகின்றன. சனி பகவான் மார்ச் மாதம் 29ஆம் தேதி இடம் மாறுகின்றார். குரு பகவான் மே மாதம் 15ஆம் தேதி இடம் மாறுகின்றார். அந்த வகையிலே ராகு கேத்து இரண்டுமே மே மாதம் 18ஆம் தேதி இடம் மாறுகின்றன. கோச்சாரத்திலே கிரகங்கள் இடம் மாறும் பொழுது அதை வைத்துக்கொண்டு சொல்லக்கூடிய பலாபலன்கள் எல்லாமே ஒரு 20-30% தான் கரெக்டாக தெளிவாக சொல்ல முடியும். காரணம், உங்களுடைய சுய ஜாதகத்திலே இருக்கும் கிரக நிலைகள், உங்களுக்கு நடக்கும் தசா புக்திகள், அந்தரங்கள் போன்ற விஷயங்களை கொண்டுதான் துல்லியமான ஒரு கணிப்பை உங்களுக்கு கூற முடியும். இந்த சர்ப்ப கிரகங்களான சாயா கிரகங்கள் மே மாதம் 18ஆம் தேதி அன்று இடம்பெயர்கின்றார்கள். ராகு பகவான் மீனத்திலிருந்து கும்பத்திற்கும், கேது பகவான் கன்னியிலிருந்து சிம்மத்திற்கும் இடம் மாறுகின்றார்கள். அந்த வகையிலே தனுசு ராசிக்காரர்களான உங்களுக்கு எந்த விதமான பலாபலன்களை கொடுப்பார் என்பதை பார்க்கலாம். உங்களுக்கு ராகு பகவான் அர்த்தாஷ்டமஸ்தானம் விட்டு இப்பொழுது உங்களுடைய 3ஆம் பாவத்திற்கு வருகின்றார். அதே போல கேது பகவான் உங்களுடைய கர்மஸ்தானத்தை விட்டு உங்களுடைய பாகியஸ்தானத்திற்கு வந்து அமரப் போகின்றார். கேத்து பகவானால் ஓரளவு உங்களுக்கு நல்ல வளர்ச்சி கிடைக்கும். அதாவது இதுவரை உங்களுக்கு கைக்கு எட்டியதே வாய்க்கு எட்டவில்லை என்ற நிலைமையிலே தான் நீங்கள் இருந்து கொண்டிருந்தீர்கள். அந்த நிலைமை மாறி நீங்கள் எதை ஆசைப்படுகின்றீர்களோ, எது உங்களுக்கு கிடைக்காமல் இருந்ததோ அது எல்லாமே உங்களுக்கு மிக சுலபமாக கிடைத்துவிடும். சொத்து தகராறு ஏதாவது உங்கள் குடும்பத்தில் இருந்தால் அந்த நிலைமை மாறி உங்களுக்கு சாதகமாக சொத்து உங்கள் கைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த கேத்து பயிற்சியினால் உங்களுக்கு அமைகின்றது. அதேபோல் எதிரிகளால் உங்களுக்கு பிரச்சனைகள் என்று வரும் பொழுது இந்த கேத்து பகவான் அதை முறியடித்து விடுவார். ராகு பகவான் 3லே வந்து அமர்கின்றார். இந்த 3ஆம் பாவம் என்பது சகோதர ஸ்தானம். உங்களுடைய உடன் பிறந்தவர்களுடன் எந்த விதமான வாக்குவாதத்திலும் ஈடுபட வேண்டாம். கருத்து மோதல்கள் வேண்டாம், மன பிரச்சனைகள் வேண்டாம், எதிர்வாதங்கள் வேண்டாம். முடிந்தவரை உங்கள் வாக்கிலே கவனமாக இருங்கள். தேவையில்லாமல் குடும்பத்திலே குழப்பத்தை வர வைத்துக் கொள்ள வேண்டாம். ராகு பகவான் குருவின் சாரத்தை வாங்கி அமர்வதால் குரு என்னவெல்லாம் கொடுப்பாரோ அதை எல்லாமே ராகு பகவான் குருவாக மாறி உங்களுக்கு கொடுப்பான். இதே ராகு பகவான் அமரப்போவது சனியின் வீடு என்பதால் நீங்கள் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். சில விஷயங்களில் நீங்கள் மந்தமாக சிந்திப்பீர்கள், மந்தமாக செயல்படுவீர்கள். அதையெல்லாம் விட்டுவிட்டு உங்களுடைய புத்தி கூர்மையினால் நீங்கள் உங்களை முன்னேற்றி கொண்டு போக வேண்டும். வாழ்க்கை துணைவரை விட்டு அடிக்கடி பிரிந்து செல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமையும். உத்தியோக நிமித்தமாகவோ, டிரான்ஸ்ஃபர் மூலமாகவோ, பதவி உயர்வு மூலமாகவோ, தொழில் சம்பந்தமாகவோ, உயர்கல்விக்காகவோ, அயல்நாட்டு வாணிபம் காரணமாகவோ, குழந்தை பேறு காரணமாகவோ கணவன் மனைவி பிரிந்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமையும். உங்களுடைய 6 மற்றும் 11ஆம் பாவாதிபதி சுக்கிரன். கேத்து இப்பொழுது சுக்கிரனின் சாரத்தை வாங்கி உங்களுக்கு பல நல்ல பலன்களை கொடுக்க போகின்றார். எப்படி இருந்தாலும் நீங்கள் கடன் வாங்குவதிலிருந்து தப்ப முடியாது. அந்த கடனும் ஒரு நல்ல விஷயத்திற்காக, சுப கடன்களாகத்தான் வாங்குவீர்கள். வீடு கட்டுவதற்காகவோ, வீட்டை விஸ்தீகரிப்பதற்காகவோ, அல்லது தொழிலுக்காகவோ, கல்யாணத்திற்காகவோ, காது குத்தல், சீமந்தம் போன்ற கிரக பிரவேசம் போன்ற ஏதாவது ஒரு நல்ல விஷயத்திற்காக நிச்சயமாக நீங்கள் கடன் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த கிரக பயிற்சி உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுடைய திடீர் வளர்ச்சியால் பொறாமை கொண்ட சிலர் உங்களுக்கு எதிராக வேலை செய்வார்கள். இதை எல்லாமே கேத்து பகவான் முறியடித்து விடுவார். வெள்ளிக்கிழமை தோறும் வெண்தாமரை பூவை கொண்டு மகாலட்சுமிக்கு அர்ச்சனை செய்து வாருங்கள். உங்களுடைய ஜென்மஸ்தானத்தை ராகு 11ஆம் பார்வையாக பார்க்கின்றார். இதன் மூலமாக உறவு விரிசல்கள் தோன்றுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. உங்களுடைய உற்றார் உறவினர்களுடன் சற்று ஜாகிரதையாக நீங்கள் பழக வேண்டும். தேவையில்லாமல் அவர்களுடன் மனக்கசப்பையோ விரோதத்தையோ வளர்த்து கொள்ள வேண்டாம். அதே மாதிரி உங்கள் 5ஆம் பாவத்தை, புத்திர பாவத்தை பார்க்க போவதால் இதுவரை குழந்தை பேறு இல்லாமல் இருந்தவர்களுக்கு குழந்தை பேறு ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்புகளும் அமையும். கேத்து பகவான் உங்களுடைய 11ஆம் பாவத்தை பார்ப்பதால் சிலர் வெளிநாடுகளுக்கு செல்ல ஆசைப்பட்டு கொண்டிருந்தால் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். ஏற்கனவே நீங்கள் வெளிநாடு போனவராக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு காரணமாக ஒரு ஜாலி ட்ரிப், ஒரு டூரு, இல்லை உங்கள் ரிலேட்டிவ்ஸை பார்க்க, உங்கள் குழந்தைங்களை பார்க்க என்று ஏதாவது ஒரு காரணத்திற்காக
நீங்கள் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு இப்பொழுது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். கேது பகவான் உங்களுடைய சமசப்தமஸ்தானத்தை பார்ப்பதால் திருமண வயதிலே இருப்பவர்களுக்கு திருமணம் கைகூடி வரக்கூடிய ஒரு நேரமாக இது அமையும். 12ஆம் பாவத்தில் ராகு பகவான் சாரம் வாங்குவதால் சிலர் இடம் வாங்கக்கூடிய யோகத்தை பெறுவீர்கள். இதுவரை சொத்து வாங்காமல், இடம் வாங்காமல், வீடு வாங்காமல் இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு அந்த ஒரு கொடுப்பினை இப்பொழுது அமையும். இல்லை, ஏற்கனவே உங்களுக்கு சொத்துக்கள் இருக்கிறது, வீடு இருக்கிறது, நிலப்புலம் இருக்கிறது என்றாலும் புதிதாக வேறொன்றை வாங்கிக் கொள்வீர்கள். கூடி விரைவில் நாம் மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.